श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. தியான யோகத்தில் 34வது ஸ்லோகம் அடுத்தது. சஞ்சலம் ஹி மனः கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். சஞ்சலம் ஹி மனः கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். அர்ஜுனனுக்கு இன்னொரு கேள்வி கூட டவுட் வருது. என்ன, மனசுன்னு சொன்னால் போய்கிட்டே இருக்கும், அது எப்படியே ஒருமுகப்படுத்தணும், ஒரு இடமா நிறுத்தணும், அது ஏன் மனசுக்குள்ளே பார்க்கணும்னு சொல்கிறேன், அது எனக்கு கொஞ்சம் சரியாக புரியல. அதுக்கு மேலே கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டு மனம் என்பது சஞ்சலமுடையது, அப்புறம் கலக்கத்தை செய்வது. ஒரு சமயத்தில் நன்னா தெளிவாக சில விஷயங்களை சொல்லின்னு இருப்போம், தெரிஞ்சு வச்சுருப்போம். யாரான ஒருத்தர் வந்து ஒரு குறுக்கில் வேறு ஒரு மாதிரி வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அந்த கேள்வியை கேட்டுவிட்டா நம்ம என்ன பண்ணணும், அது கலக்கமாயிடும். ஓ அதுதானோன்மோ, நம்ம சரியாக யோசிக்கலையோ, இவா தான் சரியாக சொல்கிறாளோ அப்படின்னு ஒரு அதுபோல் பின்னாடி போக புதங்கம். அது பின்னாடி போக துவங்கிட்டுன்னா அது என்ன பண்ணுது, மனசுன்னு சொன்னாலே வேவரிங் மைண்டு தான். அதுக்கு அடுத்தது இது அப்படி போயிட்டே இருக்கும். அது சரியான இடத்துல போய் உட்கார்றதா இல்லையா அப்படின்னு அதை பற்றி கூட அது யோசிக்காது. இப்போது மனம் என்றது எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஒரு தேன் சிட்டு இருக்கே, தேன் சாப்பிட்ற சிட்டு அது போலவான இருக்கணும், இல்லை தேனீக்களை போலவாவது இருக்கணும். எப்படி அது ஏன்னு கேட்டால், தேனி என்ன பண்ணும், ஒரு பூவில் போய் உக்காந்துக்கும், அதில் கொஞ்சம் போகிற தேன் அதுக்கு பூவை பார்த்தாலே தெரியும் இந்த பூவில் தேன் கிடைக்குமா இதில் தேன் கிடைக்காதான்னு. அதுக்கு சுவாமி அப்படி ஒரு சக்தி கொடுத்துருக்கார். அதனால் என்ன பண்ணும், ஒரு தேன் கிடைக்கிற ஒரு பூவில் போய் கொஞ்சம் போகிற அதனோட அந்த இதை நீட்டமாக இருக்கிற டங்கை விட்டு அதுலேருந்து கொஞ்சம் உறிஞ்சி பார்க்கும். சாப்பிட்டா அது நல்லா இருக்கும், இனிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு வைங்களேன். அது என்ன பண்ணும், அதே போல் சுவையில் கிடைக்கக்கூடிய மலர்கள் எந்த தோட்டத்தில் இருக்குமோ அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த இடத்துக்கே போகும். அதனோட சுபாவம் அது தேன் குடிக்கிறது தான் இருக்கும். ஒரு விதமான எண்ண ஓட்டங்கள் வந்துருத்துன்னா அதுபோல் தொடர்ந்து அதிலேயே கவனத்தை செலுத்தி ஒன்று போலவே இருக்கணும். அது தேன் இருக்கிற தேனி அப்படி இருக்க அதுக்கு அது ரொம்ப சிறப்பானது, அதுபோல தான் இருக்கும். ஆனால் சில சமயத்தில் என்ன பண்ணும், சாதாரண நம்மாத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே வருதே ஒரு வருதே, இந்த ஃப்ளை அப்படி சொல்கிறவன், அது ஒரு சமயம் இங்கே உட்காடுறோம், நேராக அப்படியே வந்து தளிப்பொன்றுள்ள இருக்கிற சிங்க் மேலே வந்துட்டு போகும். என்ன இங்கே வந்து ஒரு தட்டி விடு அப்படின்னு சொன்னால் அங்கே வாசலில் போகும். வாசலில் போய் ஒரு இருக்கிற ஏதோ மண் மேலே புழுதியில் உட்காந்துட்டு வரும். புழுதியில் உட்காந்துட்டோன்னே பேக்கெட்டில் போய் நம்ம அந்த மாதிரி செடி வச்சுருக்கோம் அது மேலே மேய்க்கும். அப்படின்னா அதற்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது, எங்கே வேணால் எப்படி வேணால் போயிட்டு வரும். அதுபோல் மனம் என்று சொன்னால் ஒருமுகப்பட்டு ஒருபோல் இருக்கிற அந்த தேன் சிட்டு போலவோ தேனீக்களை போலவோ இருந்தால் இட் இஸ் ஓகே தான். ஆனால் அப்படி இருக்காதே, அடக்க முடியாதது அன்றோ. இதை போல் நீ என்ன சொல்லிருக்க, அதன் நிகிரகத்தை எங்கனம் அடக்குவது, காற்று அடக்கி பத்திரமா ஒரு பையில வை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமோ அதுபோல் நீ மனசை அடக்கி ஒரு பக்கத்தில் வை, அப்போ தான் தியானம் கைகூடும் அப்படின்னு சொல்கிறியப்பா. நீ என்ன எனக்கு புரியலையே சுவாமி, என்ன இப்படி சாதிக்கிறது அப்படின்னு. சுதுஷ்கரம் அது வந்து கடினமானது வேற, நடைபெற முடியாதது வேற. காற்றை அடைக்க ஒரு மனசுக்குள்ளே வெயின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மனதை அடக்க முடியாதுன்னும் போது நீ எதுக்கு அதை இவ்வளோ தூரம் அடக்கி இப்படி வச்சாதான் இதெல்லாம் கிடைக்கும், மனதை ஒருமுகப்படுத்து, அப்புறம் வந்து ஒரு இடத்த மேலே உட்காந்துக்கோ அப்படிலாம் சொல்லி கொடுக்குறியே. எனக்கு இது ஒன்றும் கொஞ்சம் விளங்கலை, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, மிகவும் கடினம் என்று கருதுகிறேன். அதனால் இதை எங்கனம் செய்வது, இதற்கு என்ன உபாயம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட. சஞ்சலம் அப்படின்னு சொன்னால் அதாவது எல்லாம் சிதறி போகிறது. ஒரு இடத்துல உட்காந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம், பேச பார்க்குறோம் அப்படின்னா மனம் வந்து என்ன பண்ணுறது, சஞ்சலப்படுறது, சிதறி போகிறது. அதாவது கீழே கொட்டி போச்சு, ஒரு முத்து ஒரு கப்பில் வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் கோர்க்கணும். உட்காந்துக்கிற சமயத்தில் ஸ்லிப் ஆகிட்டு அந்த எல்லாம் என்ன பண்ணுறது, முத்து கொட்டி போகிறதுனா அது ஒன்று ஒன்றா பொறுக்கிட்டு அது மறுபடியும் எங்கேயும் சிதறினது இல்லாமல் சிலப்போ எண்ணி வச்சுருக்கோம் 50 வேணும்னா 50 மறுபடியும் இருக்கான்னு ஒரு தடவை ரீடு பண்ணி பார்க்கணும். அதுபோல்
ஒரு கடுகு வச்சுருக்கோம் ஒரு கப்பில். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, மொத்தம் கொட்டி போகிறது. அது என்ன பண்ண முடியாது, மறுபடியும் பொறுக்கி எடுக்கக்கூட முடியாது. சேர்ந்து கீழே கொட்டினதை மறுபடியும் நன்னா போட்டு தொடச்சி வாரினா இந்த அறையில் இருக்கிற அழுக்கு மண் பூசியெல்லாம் அதில் வந்துடும். அதனால் மறுபடியும் பயன்படுத்த முடியாது. அதுபோல் அது மிகவும் சிரமமானது. அதுபோல் பல திசைகளிலும் ஓடி உருளும் மனதை ஒருமுகப்படுத்துவது என்பது மிகவும் கடினம், எளிதான காரியம் அல்ல. ஒருவன் தன்னுடைய மனத்தின் சுபாவம் ஒருபோதும் மாறாது என்கிறான். எப்படின்னு கேட்டால், அதற்கு அவனுடைய நண்பன் நெருப்பானது கரிக்குள் நுழையுமானால் அக்கரியின் கருநிறத்தை போக்கி தன்மயமாக செய்து விடுகிறது அல்லவா, அதுபோல ஞானமாகிற நெருப்பு மனதில் புகுந்தால் மனதின் சுபாவ குணம் என்னது, அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். இங்கே போகும், அங்கே போகும், நின்ன இடத்துல நிற்காது. என்ன பாரு, வான்கூவர் போகும், சிக்காகோ போகும், அப்படின்னு எங்கேயோ போயிட்டு இருந்தால் கூட அது அதனை மாற்றிக்கொள்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் அதிகம். அதுபோல் அப்பொழுது மனிதனை அது என்ன பண்ணாது, கெட்ட நடத்தையில் கெட்ட எண்ண ஓட்டங்களில் அது செலுத்தாது. கரிக்குள்ளே நெருப்பு வந்துடுத்துனா தணலாக மாறிடும். தணல் மாறிடுச்சுன்னா அதனோட சுபாவமே வேறு. வெறும் கரியில் ஒன்றுமே சுடாது. தணலாக இருந்தால் அதில் பெருமாளுக்கு தூப தீபங்கள் போட முடியும். அந்த தூபத்தை காட்டின பிறகு அதில் வேறு இன்னும் எதான கூட என்ன பண்ணலாம், நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்க முடியும். அதனால் கரிக்குள்ளே நெருப்பு நுழைஞ்சிடுத்துன்னா அது பெரிய தணல். அந்த தணல்னால் நல்ல விதமான பயன்கள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அதுபோல் மனமும் சிறப்பான எண்ண ஓட்டங்களை கொள்ளுமானால் அதனுடைய பயன்பாடு வேறு விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது கிருஷ்ணஹா சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணனை அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணன்னு சொன்னால் ஆகர்ஷிக்கிறது, இழுக்கிறது, உள்ளுக்குள்ளே இழுக்கிறது அப்படின்னு ஒரு பொருள். அதுபோல் பக்தர்களின் பாவங்களை, பக்தர்களின் அறியாமையை, பக்தர்களின் கோட்டத்தை என்ன பண்ணுறார், அவர் உள்ளுக்கே இழுத்து ஆகர்ஷித்து அது என்ன பண்ணுறதுனால நல்ல பலன்களை, நல்ல மனமாற்றத்தை தருவதாலேயே அவருக்கு கிருஷ்ணன் என்று பெயர். அப்படி கூட நம்ம ஒரு பொருள் சஞ்சலம் ஹிமன கிருஷ்ண, இந்த இடத்துல கிருஷ்ணன் சொன்னால், கிருஷ் என்று சொன்னால் ஆகர்ஷிக்கிறது, இழுக்கிறது, உள்ளுக்குள்ளே அப்படியே அப்சர்வ் பண்ணுறது. அப்படி அப்சர்வ் பண்ணுறது என்ன பண்ண, அப்படியே இழுத்துக்கிறது, உள்ளே இழுத்துக்கிறதுன்னு சொன்னால் தன்னுடைய பக்தர்கள், தன்னுடைய சிஷ்யர்கள், அவர்களுடைய மனதில் இருக்கிற மனக்கோட்டங்கள், மன உளைச்சல், அப்புறம் என்ன இருக்குது பாவம். அப்படி சொல்ல, பாவம்னா அதுக்கு டிஸ்கிரைப் பண்ண முடியாது. மனதும் அப்படி இருக்கிறதுனால மனக்கோட்டங்கள், மன சஞ்சலங்கள், மனதோட அது அதாவது அப்படி நின்றத்தை நிற்காத போயிட்டே இருக்கு இல்லையா, உருண்டு கொண்டே இருக்கிற மனம், அதெல்லாம் என்ன பண்ணுறார், ஆக்கர்ஷித்து தன்னிடையே நிறுத்தி கொள்வதால், ஆக்கர்ஷித்து விடுவதால் அவருக்கு கிருஷ்ணன் என்று பெயர். அப்படின்னு கூட அந்த கிருஷ் அப்படின்ற வார்த்தைக்கு அப்படி ஒரு பொருள் சொல்கிறான். அதனால் இந்த சஞ்சலம் ஹிமன கிருஷ்ண அப்படின்னு சொல்லும்போது இது வாயோரிவ சுதுஷ்கரம், வாயுன்னு சொன்னால் காற்று எவ்வளோ வேகமாக போகிறதோ அதுக்கு கட்டுப்பாடு இல்லை, அதுக்கு உருவம் கூட தெரியாதோ, அதுபோல் இந்த மனமும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. கிருஷ்ணா, இதை எங்கே நம்ம அடக்குவது, இதில் என்ன முயற்சி நான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அர்ஜுனன் கேட்கும்பொழுது பெருமாள் இதோ சொல்கிறேனே பதில் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் சிறப்பான பதில்களை சொல்லுகின்றார். அந்த பதில் நமக்கும் எப்படி பயனாக வேண்டும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.